ஒரு ஊரில் ஒரு சிற்பி இருந்தான். அவன் சிற்பக்கலையில் சிறந்தவன். அவன் செய்யற சிலைகளை பார்த்தா அது உண்மையான மனுஷனா இல்ல சிலையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தத்ரூபமா சிலைகளை வடிப்பான். அதனால அவனுடைய புகழ் உலகமெல்லாம் பரவுச்சு. காலம் கடந்தது. அவனுக்கு வயதும் ஆக ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவன் மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அது என்னன்னா, நாமளும் ஒரு நாள் இறந்து போயிடுவோமே அப்படின்னு. அவனுக்கு சாகறதுக்கு விருப்பமே இல்ல. அதனால எப்படியாவது யமனை ஏமாத்தணும் அப்படின்னு ஒரு யோசனை செய்யறான். உடனே தன்ன மாதிரியே 10 சிலைகளை செதுக்க ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு சிலையும் பார்க்கறதுக்கு அவனை போலவே அச்சு அசலா இருந்தது. சாகர நேரம் நெருங்கும் போது 10 சிலைகளுக்கு நடுவுல அவனும் ஒரு சிலை மாதிரி படுத்துக்கிட்டான். கொஞ்ச நேரத்துல யமதூதர்கள் வந்தாங்க. ஆனா அங்க வந்து பார்த்ததும் குழம்பி போயிட்டாங்க. இதுல உண்மையான மனுஷன் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. உடனே யமன் கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. யமன் சிரிச்சுக்கிட்டே, சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வராரு. அங்க வந்து எல்லா சிலைகளையும் பாக்குறாரு. உண்மையாகவே அவராலையும் கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் அமைதியா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மெதுவா, ஆஹா என்ன அற்புதமான சிலைகள், இத செஞ்சவ கண்டிப்பா தேவலோகத்துக்கு சிற்பியா வரணும். ஆனா அப்படின்னு கொஞ்சமா நிறுத்திட்டு, ஒரே ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டானே அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அத கேட்டதுமே அந்த சிற்பிக்கு அகங்காரம் தாங்கல. சட்டுன்னு எழுந்து, என்ன சொல்றீங்க, என் சிற்பத்துல தவறா, எங்க இருக்கு தவறு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கோவமா கேக்குறான். உடனே யமன் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, இதுதான் நீ செஞ்ச பெரிய தவறு. உன்னோட அகங்காரம் தான் உன்னை காட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உயிரை எடுத்துக்கிட்டு போயிட்டாராம். அதனாலதான் வள்ளுவர் பெருமான் சொல்றாரு, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு. அதாவது நான் என்னுடையது என்ற அகங்காரத்தை விட்டவன் தான் உயர்ந்த நிலையை அடைவான். செருக்கு அழிந்தால் சொர்க்கலோகம், செருக்கு அழியாத சிற்பி போன்றோருக்கு யமலோகம்.